ஆன்மீக வாழ்க்கை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம சேனலில் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியோட மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வீடியோஸை பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் பேர் ராம்க்கு எப்போவுமே அவனோட வேலைகள், அவனோட சந்தோஷம், அவன் விளையாடுறது, அவன் ஊரை சுற்றி வர்றது, இதுதான் அவனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. அவங்க அப்பா அம்மா ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டால் கூட அவன் செய்ய மாட்டான். அதை ஒரு பாரமாக தான் நினச்சான். இது ஏன் வேலை இல்லை, இது என்னால் முடியாது, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் எனக்கான உலகம் தனி, இப்படி அவன் போயிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே முடியாமல் போகுது. உடம்பு சரியில்லாமல் போகும்போது அவனுக்கு ஹெல்ப்க்கு யாருமே இல்லை. அவன் தான் எல்லா வேலையும் அவங்க வீட்லேயும் செய்யணும், அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணுங்கிற சுச்சுவேஷன் அவனுக்கு வருது. அந்த நிலைமை தான் அவனை மாற்றுது. எல்லா விஷயங்களையுமே அவன் செய்கிறான். அவங்க அப்பா அம்மாவையும், உடம்பு சரியில்லாத அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்துக்கிறான், வீட்டுக்கு சமையலும் செய்கிறான், வீட்டையும் நீட்டாக வச்சுக்கிறான். இப்படி அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவன் செய்கிறான். அவங்க அப்பா அம்மாக்கிட்டேயும் கைண்டாக இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே உடம்பு சரியானதுக்கப்புறம் இவனை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, நீயா இது, எங்கள் பையனா இது, இதெல்லாம் செஞ்சது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவனை ரொம்ப பாராட்டுறாங்க அவன் ரெஸ்பான்சிபிளாக இருந்ததுக்காக. அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நாம் நமக்கான பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் பொறுப்புணர்வோடும் மற்றவங்க மேலே அக்கறையோடும் இருக்கும்போது அதில் கிடைக்கிற பலன் அப்படிங்கிறது, நாம் சுயநலமாக இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட, நம்மளோட சந்தோஷத்தை விட இதில் கிடைக்கிற விஷயம் ரொம்ப பெருசு, அதில் கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசு, அதில் கிடைக்கிற மனநிறைவு ரொம்ப பெருசுன்னு அன்னைக்கு அவன் தெரிஞ்சுக்கிறான். ஸோ நாம் எப்போவுமே நம்ம லைஃப்பில் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பீப்புளாகவும் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பீப்புளாகவும் இருக்கணும். நம்மளோட பொறுப்புகளை என்றைக்குமே தட்டி கழிக்கவும் கூடாது. நாம் மற்றவங்களையும் நம்மளை மாதிரி நினச்சி அவங்கள ரொம்ப அன்பாக நடத்தணும். இதுதாங்க இன்றைக்கி கதை மூலமா நான் உங்களுக்கு சொல்ல வர ஒரு தாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.